Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 28. 28, yes, it's just 2 more days and chess நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணணும் கேம் இம்ப்ரூவ் ஆகணும்னா. ஏன்னா நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அதிக ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே டோர்னமெண்ட்டும் இன்னும் ஒரு 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 கப்பில் 1 வீக்கில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் டோர்னமெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது நல்லா ஆடணும். ஸோ நான் சொல்கிற ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னாவே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. நம்ம 10 மினிட்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வில் பி கவர்ட். சரிங்களா? ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோவிங் தட். நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் இந்த 2-3 வீடியோவே வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது என்னன்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிகாலிட்டியான ஒரு டாபிக். ஸோ டோர்னமெண்ட்ல வந்து நம்ம எப்படி ஆடணும், இப்போ நம்ம இது எல்லாமே படிச்சுட்டோம் சார். எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். ஓப்பனிங்னா என்னென்ன, நம்ம ஓரளவுக்கு பிரின்சிபல்ஸ் தெரியும், அப்புறம் ப்ராக்டிக்கல்னா எப்படி பண்ணணும்னு தெரியும், பீஸ் கொடுக்காம ஆட தெரியும், இது எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக நம்ம என்னதான் விளையாடுறது, ஓப்பனிங் பீஸ் இந்த பிரின்சிபல் வச்சு நம்ம என்ன வேணா விளையாடலாமா? ஓகே, ஸோ அதில் யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதுதான் நான் சொல்றேன். பிரின்சிபல்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன வேணா விளையாடலாம். பிரின்சிபல்ஸ் என்ன, ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் என்ன? டெவலப் யுவர் பீசஸ், play for your center, develop your pieces, கேசல் பண்ணுங்க, கிங் சேஃப்டியா வச்சுக்கோங்க, குயினை சீக்கிரமா ஏர்லியரா எடுத்துட்டு வராதிங்க, பான் எல்லாம் சும்மா சும்மா தள்ளாதீங்க. ஏன்னா ஒரு டைம் பான் முன்னாடி தள்ளிட்டீங்கன்னா முன்னாடி தள்ள முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிரின்சிபல்ஸா. இப்போ அந்த பிரின்சிபல்ஸ் மட்டுமே வச்சுட்டு நம்மளால எல்லா ஓப்பனிங் ஆட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ இன்கேஸ் வந்து நீங்க பிரின்சிபலா ஆடுறீங்க, உங்க ஓப்பனர் வந்து சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்டா ஆடிட்டாங்க, லெட்ஸ் அவங்க பிரின்சிபலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், எப்படி வித்ஹோல்ட் பண்றது? ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஓப்பனிங்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ செஸ்ஆர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஓப்பனிங்ல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஓப்பனிங் தான் வந்து நான் அந்த ஓப்பனிங் என்ன, அதை நம்ம எப்படி பண்ணலாம், அதுதான் வந்து இந்த சீரீஸ்ல 2-3 வீடியோஸ் தான் சொல்ல போறோம். ஸோ என்னன்னா இப்போ பிளாக்ல சொல்ல போறேன், அடுத்து ஒயிட்ல சொல்ல போறேன், அதுக்கப்புறம் திங்ஸ் டு அவாய்ட், அதெல்லாமே வந்து நம்ம வந்து மெல்ல 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 கவர் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைட் ஈஸி. என்னன்னா நல்லா பார்த்து, மொத்தமாவே சென்டர்னாவே 2 இருக்கு. E4 அண்ட் D4 தான் ரொம்ப ரொம்ப காமன்லி பிளேட் ஓப்பனிங். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், சார் நைட் நான் இங்க ஆடுவேன், நைட் இங்க ஆடுவேன், என்ன வேணா நம்ம ஆடலாம், எல்லாமே ஓப்பனிங். பட் ஆனா மோஸ்ட் 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 காமன், நான் இவ்வளவு வருஷம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க ஒரு 10 கேம் ஒரு டோர்னமெண்ட்ல ஆடினீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து E4 D4 தான் ஆடுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் சொல்லணும்னா 10க்கு 8 பேர் 7 பேர் வந்து E4 D4 ஆடுவாங்க. ஒருத்தங்க 2 பேர் வந்து C4 நைட் F3 நைட் C3 இந்த மாதிரி, அதை தவிர்த்து எல்லாமே ஆடுவாங்க எல்லாமே. ஸோ நம்ம வந்து மெஜாரிட்டியை கவர் பண்ணாலே ஸோ நம்ம வந்து இப்போ என்ன கவர் பண்ண போறோம்னா E4. ஸோ E4 வந்து கிங் பான்ஸ் ஓப்பனிங்னு சொல்லுவோம். சரிங்களா? கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை நான் ட்ரீட் பண்றதுனால கிங் பான் ஓப்பனிங் சொல்லுவோம். ஸோ மோஸ்டா E4க்கு என்ன ரிப்ளை வரும்னா E5 தான். ஏன்னா அந்த சென்டர் ஆக்குபை பண்றது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம 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 ஃபண்டா ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா நைட் F3 நம்ம வந்து நம்ம அடுத்த பீசஸ் டெவலப் பண்ணணும். நைட் F3 டெவலப் பண்ணியாச்சு, அட்டாக் பண்றீங்க. நீங்க கேட்கலாம், சார் நான் இந்த நைட்டை டெவலப் பண்ணலாமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க இந்த நைட்டும் டெவலப் பண்ணலாம். பட் ஆனா நம்ம ஏன் இந்த நைட்டை டெவலப் பண்ண சொல்றோம், இந்த நைட் டெவலப் பண்ணும்போது இந்த பான் அட்டாக் ஆகுதா? இந்த பான் அட்டாக் ஆகும்போது அவங்க இந்த பானுக்காக ஆடணுமா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு மூவ் ஆடுறோம், அவங்க வந்து ஒரு மூவ் ஆடுறாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா செஸ் தான் ஒரு மூவ்க்கு மூவ் ஆடுறோம். இப்போ நீங்க உங்க மூவ அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆட வச்சுட்டீங்கன்னா, சோ கேம் வந்து உங்க வசம் போகுங்கிற மாதிரி தானே ஒரு பிளான். கரெக்ட்டுங்களா? நீங்க ஆடுற மாதிரி அவங்கள வந்து நீங்க நீங்க ஏன்னா ஒயிட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவ் அட்வான்டேஜ். அப்ப நீங்க சொல்ற மாதிரி கேம் உங்க டைரக்ஷன்ல போடும். ஸோ நைட் F3 வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நைட் F3 நைட் C6 நைட் டெவலப் பண்ணியாச்சா? அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெவலப் யுவர் பீசஸ் கிங் சேஃப்டின்னு சொல்லியிருக்கோமா? இப்போ நைட்டை C6 C3லயும் வைக்கலாம், இந்த பிஷப் C4லயும் வைக்கலாம். இது நம்ம சாய்ஸ். ஏன்னா சரி இங்க வச்சா கரெக்டா, இங்க வச்சா கரெக்ட்னா எது வேணா வைக்கலாம். இதுதான் கரெக்டானது. இப்போ நீங்க பிஷப் இங்க வச்சு டக்குன்னு நீங்க கேசல் பண்ணலாம். சரிங்களா? இல்ல நைட் இங்க வச்சுட்டு மெதுவா பிஷப் இங்க வச்சுட்டு அடுத்த பீசஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு என்ன வேணும். ஸோ மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா பிஷப் C4. அகைன் பிஷப் C4 நைட் C3 ரெண்டுமே மோஸ்ட் காமன். இதுல இதுதான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க நைட் C6 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்டை வச்சு இந்த பானை, இப்போ நம்ம நைட்டை வச்சு C3ல வச்சு இந்த பானை சப்போர்ட்டும் பண்ணலாம். இந்த பானை வந்து நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு மல்டிபிள் வேஸ். ஒன்னா பானை தள்ளியும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ நீங்க வைங்க. ஏன்னா பான் தள்ளி சப்போர்ட் பண்ணா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு இந்த பிஷப் வெளியே வருது. கரெக்டுங்களா? டெவலப் ஆகும். இல்ல நைட்டை வச்சுன்னா உங்களுக்கு நைட்டும் டெவலப் ஆயிடுச்சு. சரி அகைன் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க எப்படியோ நைட்டை நீங்க வெளியே எடுத்துட்டு வரதான் போறீங்க. ஸோ அதனால நீங்க இப்படி எடுத்துட்டு வந்தாலும் சரி இப்படி எடுக்கலாம்.
d3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிம்பிளா பிஷப்பை வந்து அவங்களும் வெளியே எடுத்துட்டு வருவாங்க. ஏன் கேசல் பண்ண. இப்போ நம்ம ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா கேசல். அவங்களும் சிம்பிளா கேசல் பண்ணா இந்த பிஷப்பை நம்ம இங்க டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இந்த பிஷப் இங்க இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க இருந்தா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். 2 பிஷப் அடிச்சுக்கலாம். இங்க இருந்தா எக்ஸ்சேஞ்ச். உங்களுக்கு இந்த பிஷப் வேணாம் சார், சார் எனக்கு இந்த பிஷப் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிஷப் நீங்க எக்ஸ்சேஞ்ச் வாங்கி ஆகும். இல்ல சார் எனக்கு இந்த பிஷப் வேணும் சார், நான் லாங் ரன்ல வந்து நான் பிடிச்சி நல்லா ஆடுவேன்னா இந்த பிஷப் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சு இங்க வச்சாரு. சிம்பிளுங்களா? இப்படி ஆகும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப அவங்க தள்ளும் போது நம்ம கொஞ்சம் வயசா இருக்கணும். நம்ம பானை தள்ளி பிஷப் இங்க டெவலப் பண்ணுவோம். அவங்க இங்க பானை தள்ளி திருப்பி அவங்க இங்க டெவலப் பண்ண வைக்கிறாங்க, பின்ன வைக்க பாக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க கேட்கலாம் சார், அப்ப அவங்களும் அவாய்ட் பண்ண என்ன பண்றதுன்னா பண்ணலாம். தெர் இஸ் a சான்ஸ். அப்ப நீங்க அவாய்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து நைட் c3 வச்சிருக்கீங்க. ஆனா அவங்க அவாய்ட் பண்ணல. சரிங்களா? இப்ப அடுத்து அவங்க வந்து ரூக் e8 ஆடுவாங்க. ஸோ அகைன் ஏன்னா இந்த பீஸுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். இல்லைன்னா பீஸ் டெவலப் பண்ணலாம். அவங்க பீஸ் டெவலப் பண்ணாங்க, நம்ம கிட்ட ஒரு பீஸ் டெவலப் ஆகல, அந்த பீஸ் நம்ம டெவலப். அவங்க இந்த பீஸ் எக்ஸ்சேஞ்ச் வைக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் அடிக்கிறதும் அடிக்காததும் நம்ம சாய்ஸ். ஓகேவா ஃபோக்ஸ்? நான் அடியும் சொல்ல மாட்டேன், அடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி டைப்பான பிளேயர்ஸ்னு நீங்க தான் வந்து இது வந்து எடுத்த உடனே யாருக்குமே தெரியாது. எடுத்த உடனே அது புரியாது. லைக் ஸ்லோவா நீங்களே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கீங்க. மொத்தம் 2 டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு பீஸ போர்ட்ல வச்சு ஆடுறவங்க, இன்னொன்னு பீஸ் கம்மியா வச்சு ஆடுறோம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட எல்லா பீஸுமே இருக்கா. ஸோ நான் பர்சனலா என்ன ஸ்டைல் ஆஃப் பிளேயர்னா, நான் பீஸை வச்சு ஆடுவேன். ஸோ அதோட லாஜிக்ஸும் சொல்லிடுறேன். ஸோ நீங்க பீசஸை வச்சு ஆடும் போது என்ன ஆகும்னா, பீசஸை வச்சு ஆடும் போது உங்க ஆப்போனன்ட் எரர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மல்டிபிள் பீசஸ் இருக்கு போர்டில். ஸோ கிங் சைடு, குயின் சைடு, எல்லா சைடுமே பீஸ் இருக்கு. எல்லா சைடுமே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கணும். ஹோல் போர்டில் வந்து எப்ப என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க என்ன மாதிரி பிளேயர்னா 2 சாய்ஸ். இப்ப வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க. சார் நான் இந்த சைடும் பார்ப்பேன், நான் இந்த சைடும் பார்ப்பேன், நான் சென்டரும் பார்ப்பேன். என்னால இங்கேயும் ஒரு பிளான் கிரியேட் பண்ண முடியும். அதை அவங்களை டீவியேட் பண்ணி விட்டுட்டு நான் இங்கேயும் என்னால பிளான் கிரியேட் பண்ண முடியும். என்னால இந்த மாதிரி மல்டிபிளா என்னால பண்ண முடியும் சார். பட் என்னால ப்ரிசைஸா இருக்க முடியாது. பட் ஐ கேன் டூ மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஐ கேன் டீவியேட் த கான்சென்ட்ரேஷன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் வாங்காம ஆடலாம். இல்ல சார், ஐ எம் வெரி ப்ரிசைஸ் பிளேயர், நான் வந்து கால்குலேஷன் பண்ணேன்னா என் கால்குலேஷன் தப்பாது அப்படின்னா நீங்க வந்து கம்மி பீஸ் வச்சு ஆடலாம். கம்மி பீஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். ப்ரிசைஸா இருக்கணும் கம்மி பீஸ் இருக்கும். ஏன்னா கம்மி பீஸ் இருக்கும் போது சான்சஸ்க்கான இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்ரீவ் பண்ணவே முடியாது. அதிக பீஸ் இருக்கும்போது there is a chance you can retrieve it. பட் கம்மி பீஸ் இருக்கும்போது there is no way you could retrieve. ஸோ அதனால நீங்க என்ன மாதிரி பிளேயர்ங்கிறது இதுக்கு மேல நீங்க தான் உங்க கால் எடுக்கணும். 6th மூக்கு அப்புறம் நீங்க தான் உங்க கால் எடுக்கணும். 8th மூக்கு அடிக்கணுமா பின்னாடி போகணுமாங்கிறது நீங்க தான் ஃபோக்கஸ் பார்த்துக்கணும். சரிங்களா? இது வந்து ஒயிட்டோட பேசிக். ஸோ நான் அடுத்த கிளாஸ் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு நான் வந்து பிளாக்கோட ஒரு பேசிக் ஓப்பனிங், அது இல்லாம ஒயிட்ல இருந்து மோஸ்டா ஒரு காமனான ஒரு ட்ராப் வைப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை மேட் அண்ட் ஃபோர் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவோம். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம பிளாக்ல இருந்து எப்படி ஆடலாங்கிறத நான் அடுத்த கிளாஸ். சரிங்களா? ஓகே ஃபோக்ஸ், பாய், டேக் கேர், ஹேவ் a nice day.